பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை சொல்லி மார்கழி மாதம் 2ஆம் நாள் கோதை நாகிய ஆண்டாள் நாச்சியார் பாடக்கூடிய திருப்பாவை பாடல் 2. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கெருசைகள் கேளீரோ. பார்க்கடலில் பையத் துயிலுகின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யும் தீக்குவலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோ எம்பாவா என்று ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் 2வது நாள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் பாடல். இந்த பாடலை யார் படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். மார்கழி மாதம் மாணிக்க வாசக பெருமான் பாடக்கூடிய 2ஆம் நாள் பாடல். இந்த பாடலை திருவண்ணாமலையிலே மாணிக்க வாசக பெருமான் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையும் எண்ணி பாடிய ஒரு அற்புதமான பாடல். பாசம் பரஞ்சோதிக்கென்பார் ராப்பகல் நாம் பேசும்போது இப்போதும் எப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தோனோ நேரிடையோர் நேரிடையர் சீச்சி இவையம் சிலவாய் விளையாடி ஏசும் இடம் இது விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருளும் வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாருக்கு அன்பர் யாம் ஆரேலோ எம்பாவாய் என்று மாணிக்கவாசக பெருமான் ஏக இறைவனை படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிற பெண்ணை ஏக இறைவனோடு இணைப்பதற்காக ஏக இறைவன் இருக்கிறான், அந்த ஈசனே நமக்கு சரண் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்கழி மாத 2வது பாடல். அதே போன்று மாணிக்க வாசகரை போன்று திரு அருள் பிரகாச வள்ளலார் மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவருட்பா பாடல். மரணமில்லா பெருவாழ்வை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பாடல். ஞானசரியில வள்ளல் பெருமான் பாடக்கூடிய மார்கழி மாதம் 2வது பாடல். புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழுகிறேன் என் மொழிவோர் பொன்மொழி என எண்ணாதீர் உகுந்த தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகிலும் உற்ற துணை அன்றோ மிகுந்த சுவை கரும்பு செங்கனி கோட்டேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியா மணியே தகுந்த தனி பெரும் பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்று உரைமீன் பக்தியோடு பணிந்து என்று வள்ளல் பெருமான் பாடுறார். இப்படி இந்த மும்மூர்த்திகள் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடல் மார்கழி மாதம் 2வது நாளில் யார் பாடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே மங்களம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், குறைவில்லாத செல்வம் கிடைக்கும், ஏக இறைவனை அடைவதற்கான மேல்நிலையை பெற முடியும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் திருப்பாவை ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவையும் மாணிக்க வாசக பெருமான் அருளச் செய்த திருவம்பாவையும் வள்ளல் பெருமான் அருளச் செய்த திருவருட்பாவினுடைய ஞானசரியை பாடல் யார் கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும் என்ற நல்ல எண்ணத்தை விதைத்து மனதார நெஞ்சார உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.